போலி மருந்து நிறுவனம் பற்றி பொய்களை கூறும் எதிர்க்கட்சிகளுக்கு வன்னிய முன்னேற்ற இயக்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தேங்காய்திட்டு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோருக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுவையிலே வெகு காலமாக மாத்திரை மருந்து முறைகேடுகள், அனுமதி பெறாத மாத்திரை கம்பெனிகள், மருந்து கம்பெனிகள் இயங்கிக் கொண்டு உள்ளது. அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியிலே குறிப்பாக அந்த அதிகாரிகள் நியமித்தது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்று செய்தி அறிக்கையில் அதிமுக அமைப்பாளரும் பொதுச் செயலாளருமான அன்பழகன் பதிவிட்டிருந்தார். அப்படி இருக்கும் வேளையில் இப்பொழுது உள்ள என்ஆர் அரசை குறை சொல்லிக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும், சுகாதாரத்துறை பொறுப்பில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி பதில் சொல்ல வேண்டும் என்று வைத்தியலிங்கம், நாராயணசாமி ஆகியோர் கூறுவதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். செய்தித்தாள்களில் சட்டசபை நடத்துபவர் அவருக்கு தொடர்பு உள்ளதா? இருவரும் மாறி மாறி மதிப்புக்குரிய சபாநாயகர் மேலும் குறை கூறுகிறார்கள். சபாநாயகர் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் இந்த மருந்து கம்பெனி ஆகப்பட்டது கடந்த கால ஆட்சியிலே காங்கிரஸ் கட்சியிலே தொடங்கப்பட்டது. இதற்கு வைத்தியலிங்கம், அவரது உறவினர்கள், நாராயணசாமி அவரது உறவினர்கள் இந்த கம்பெனிகளை நடத்துகிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாகவே தெரிவித்துள்ளார். ஆகவே இரு தேசிய கட்சியின் இருக்கும் தலைவர்கள் செய்த தவறுகளோ அல்லது அவர்கள் மற்றவர்களுக்கு இடங்களை வாடகை விட்டார்களோ அதன் மூலமாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை ராஜினாமா செய்ய சொல்வது, தொடர்ந்து விமர்சனம் செய்வது, இது போன்ற வேலைகளை மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தாங்கள் செய்த தவறுகளை மற்றவர்கள் மீது பழிபோட நினைக்கக்கூடாது. ஏனென்றால் மக்களை ஏமாற்றாமல் சில கட்சி, சில இயக்கங்கள் தலைவர்களை ஏமாற்ற முடியாது. ஏமாற்றி பொய் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று மிகவும் கண்டிக்கத்தக்கது. எனவே உங்களுக்குள்ள தேசிய கட்சிகள் இருவரும் சண்டையிலும் மாநில கட்சியான முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை குற்றம் சாட்டக்கூடாது என்று கேட்டுக்கொள்வதாக வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.